ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு தெரியணும். ஒரு இன்புட்டா ஒரு நம்பர் 6ன்னு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அத டிவைட் பண்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி வர டோட்டலும் இந்த 6ம் சேமா இருந்துச்சுன்னா, அதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 28 எடுங்களேன். 28 எதாலலாம் டிவைட் ஆகும்? 1 ஆல டிவைட் ஆகும், 2 ஆல டிவைட் ஆகும், 4 ஆல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 7 ஆல டிவைட் ஆகும், 14 ஆல டிவைட் ஆகும். இப்ப இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. 3, 7, 14, 14 + 14 28. அப்போ இன்புட்டா குடுத்த நம்பரும் 28. 28 எதாலலாம் டிவைட் ஆகும்னு ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் சம் பண்ணி வர டோட்டலும் 28. இப்ப இது 2ம் சேமா இருந்துச்சுன்னா, இதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப நம்மளோட லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த லாஜிக்க லைட்டா ஓரலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூவோட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா, 1லேருந்து லெஸ் தென் n வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n போடலன்னு தெரியுதா? இப்போ 28, 28ஆலே டிவைட் ஆகும். அப்போ எந்த நம்பர் குடுத்தாலுமே அந்த நம்பரால டிவைட் ஆகும். அதனால அத ஒமிட் பண்ணிறணும். ஓகேவா? பாக்கி உள்ள ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் தான் சம் பண்ணணும். அதனால 1லேருந்து லெஸ் தென் n வரைக்கும் லூப்ப போட்டுட்டு, ஒவ்வொரு நம்பரா iல வருமா, அது எல்லாத்தையுமே nஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா, சம்முங்கிற வேரியபிள்ல சம்மு கூட i ஆட் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே வரேன். லாஸ்ட்டா சம் வந்துட்டு ஈக்குவல் டூ என்னன்னு கம்பேர் பண்றேன். இந்த ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேனே, இது எதுக்குன்னா, நம்ம இன்புட் குடுக்கும்போதே 0 குடுத்துட்டோம்னா, 0க்கு டிவைடிங் ஃபேக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா திரும்ப 0 தான் வரும். அப்போ 0 இஸ் எ பெர்ஃபெக்ட் நம்பர்ன்னு நமக்கு வரக்கூடாது. அத அவாய்ட் பண்றதுக்காக, நான் வந்துட்டு இந்த கிரேட்டர் தென் 0வான்னு சும்மா ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா போட்டேன். இப்போ இந்த 6 இல்லன்னா 28 அந்த வேல்யூவ குடுத்து, நம்ப ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ n, i, சம் அப்படின்னு 3 வேரியபிள் இருக்கு. ஓகேவா? சம்முல இனிஷியலா 0ன்னு இருக்கு. ஐல எதுவும் இல்ல. என்ல எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் நான் யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்டா என்னுக்கு ஒரு வேல்யூ வாங்குவேன். இப்போதைக்கு நான் கரண்ட்டா 6ன்னு டைரக்ட்டா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் லூப்ல ஐல எடுத்த உடனே 1 எடுத்து வச்சுடுறேன். அது லெஸ் தென் என்னான்னு செக் பண்றேன். கண்டிஷன் ட்ரூவு. இப்போ கீழ வருது. இஃப்ல ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். அதாவது n ஐயால டிவைட் பண்றோம். அதாவது 6 ஐயால டிவைட் பண்ணா 6 டைம்ஸு 6 ரிமைண்டர் 0. ஓகேவா? ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்ப சம்ல ஏற்கனவே 0 இருக்கு. 0 + 1 என்ன வரும்? 1 எடுத்து சம்ல வச்சிரணும். ஓகேவா? இப்போ ஐய 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிஷன் செக் பண்ணுங்க. 2 வந்து 6 விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழ வருது. n கரண்ட் ஐயால டிவைட் பண்ணணும். கரண்ட்டா ஐல என்ன இருக்கு? 2 இருக்கா? இப்போ ரிமைண்டர் எகைன் 0 வருது. திரும்பவும் சம் கூட ஐ ஆட் பண்ணிடுங்க. அப்போ 1 + 2 3ன்னு சம்ல ஆயிடும். இப்போ ஐய 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. 3 லெஸ் தென் 6ங்கும்போது எகைன் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப கீழ வருது. 6 3ஆல டிவைட் பண்ணுங்க. 2 டைம்ஸு. எகைன் ரிமைண்டர் 0 வருது. ஓகேவா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சம்மு கூட ஐ ஆட் பண்ணி சம்ல வச்சிரணும். அப்போ 6ன்னு சம்ல மாறிடும். ஓகேவா? இப்போ ஐ 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. 6 4ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். 1 டைம்ஸு. ரிமைண்டர் 2. அப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிட்டுனா, இந்த இத அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப ஐய 5ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 5 லெஸ் தென் 6ங்கும்போது எகைன் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப கீழ வருது. எகைன் 6 5ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 1 டைம்ஸ் ரிமைண்டர் 1 வருது. அப்போ திரும்பவும் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆச்சுன்னா, இந்த இத அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப ஐய 6ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. 6 லெஸ் தென் 6ங்கும்போது ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆயிட்டு லூப்ப விட்டு வெளில வந்துரும். ஓகேவா? இப்போ சம்ல இருக்கிற வேல்யூவும், nல இருக்கிற வேல்யூவும் சேமான்னு பாருங்க. இப்போ nல 6 இருக்கு. சம்ல என்ன இருக்கு? 6 இருக்கு. இது 2ம் சேமான்னு பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் இன்னொரு கண்டிஷனும் செக் பண்றோம். என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வான்னு. இதுவும் ட்ரூ. அப்போ நமக்கு அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆகும்? பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ புரியுதா? அப்போ எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுதோ அப்போ மட்டும் சம் கூட ஐ ஆட் பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? டிவைட் ஆகாத நம்பர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே வரும். இதே போல தான் 28க்கும் ஒர்க் ஆகும். இப்போ இந்த லாஜிக்க அப்படியே ஜாவா ப்ரோக்ராமா மாத்தியாச்சு. மெயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. உள்ளார மெயின் மெத்தட் இருக்கா? இங்க n-யும் சம்மையும் எடுத்தோனே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சம்முக்கு எடுத்தோனே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது யூசர் இன்புட்டா ஒரு வேல்யூ வாங்கி அதை nல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, இப்போ ஃபார் லூப்ல 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஸ் தென் n வரைக்கும் போட்டுக்கிறேன். இப்போ ஐல வர ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து n கூட டிவைட் பண்ணி பார்க்குறேன். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா, அந்த ஐயோட வேல்யூ எடுத்து சம்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். லாஸ்ட்டா சம்மும் n-ம் சேமா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிக்கலாம். அது கூட நான் இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணிக்கிறேன். என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வான்னு.
ஓகேவா? இப்ப நமக்கு அவுட்புட்ல பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். எல்ஸ்ல நாட் பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப இந்த ப்ரோகிராம ஜஸ்ட் போயிட்டு ரன் குடுக்குறேன். அவுட்புட்ல நான் வந்துட்டு இன்புட்டா என்ன வேல்யூ குடுக்க போறேன்னா, 6 குடுக்க போறேன். இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் நம்பர். இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. இப்போ 28 குடுத்தாலும் கரெக்ட்டா வரணும். 28 ஆல்சோ எ பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ 0 குடுத்தீங்கன்னா, நாட் எ பெர்ஃபெக்ட் நம்பர். ஸோ, கரெக்ட்டா எல்லாமே ஒர்க் ஆகுது.